ரைட். ஓகே. இந்த 2023ஆம் ஆண்டுல வந்து 24வது எம்சிக்யூவ பாருங்கோ. பின்வரும் முறைமைகளுக்கு மிகவும் உகந்தான நிறுவுகை வகைகளைக் கொண்டுள்ள விடையை தெரிவு செய்க. சரி பாருங்கோ. ஒரு விமான நிலையத்தில் ஏற்கனவே உள்ள ஒரு வான்வழி போக்குவரத்து கட்டுப்பாட்டு முறைமையை பிரதியீடு செய்வதற்கான ஒரு புதிய முறைமை. இப்ப ஏற்கனவே வந்து வான்வழி போக்குவரத்து கட்டுப்பாட்டுக்கு இருக்குது ஒரு முறைமை. நீங்க இப்ப அதுக்கு புதிதா ஒரு முறைமைய குடுக்க போறீங்க என்றால், இப்ப என்ன செய்யணும்னா, கட்டாயம் இதுக்கு சமாந்தர முறைமை தான் சரியா இருக்கு. சரி, அப்ப இதுக்கு எது வரப்போகுது? சமாந்தர முறை வரும். 2வது, நாடு முழுவதும் பரந்துள்ள ஒரு சங்கிலி தொடர் சந்தையின் வாடிக்கையாளர்கள் நிகழ்நிலை மூலம் பொருட்களுக்கான கட்டணங்களை வழங்குவதற்கான ஒரு முறைமை. அப்ப நிகழ்நிலை மூலம் வழங்குறாங்க என்றால், அப்ப இது என்ன செய்ய போகுது? நாடு முழுவதும் என்று வந்ததால உங்களுக்கு என்ன நடக்க போகுது என்றால், இது வந்து முன்னோடி முறைக்குள்ள வரும். சரியா? அடுத்தது, ஒரு அலுவலகத்தில் தம்மால் பெற்றுக்கொள்ளப்பட்ட சேவை அனுபவம் சம்பந்தமான கருத்துக்களை பொதுமக்கள் உள்நுழைவு செய்வதற்கான ஒரு முறைமை. அப்ப இது புதிய ஒரு முறைமை. அப்ப இத நாங்க என்ன செய்யலாம்? ஈஸியானதுனால இதை நேரடியாவே நாங்க செயற்படுத்திக் கொள்ளலாம். அப்ப இதுக்கு எது வரப்போகுது ஆன்சர்? 3வது ஆன்சர் வரும். சரியா விளங்குதானே? சமாந்தர முறைமைன்றது வந்து பழைய முறைமையும் இருக்கும், புதிய முறைமையும் சேர்ந்து இயங்கும். புதிய முறைமை சரியா வரும் பொழுது பழைய முறைமையை நாங்க என்ன செய்வோம்? நிறுத்திவிட்டு புதிய முறைமையை தொடங்குவோம். சரி, அடுத்தது முன்னோடி என்றது என்ன வரும்? முன்னோடி என்றது வந்து குறிப்பிட்ட ஒரு இடத்துல நாங்கள் முறைமையை நிறுவுவோம். அதுல அங்க சரியா வரையக்குள்ள நாங்கள் பிறகு என்ன செய்ய வேண்டாம், முழு இடத்துக்கும் அதை நிறுவிக்கொள்வோம். அடுத்து நேரடி என்றது வந்து பழைய முறைமையை முழுவதுமா நிறுத்திவிட்டு புதிய முறைமையை மட்டும் செயற்படுத்துறது. சரிதானே? அப்ப இதுக்கு 3வது ஆன்சர் வரும். அடுத்த கேள்வியை பார்ப்போம். பின்வருவனவற்றுள் எது ஒரு மின்வர்த்தக அமைவிடத்துக்கு ஒரு செயல் சாராத தேவையாகும்? ரைட். செயல் சார்ந்தது, செயல் சாராது என்று 2 வகை இருக்கு. செயல் சார்ந்தது என்றால் அந்த முறைமையில கட்டாயம் அது நிறைவேற்றப்படுத்தப்பட வேண்டும். சரிதானே? முறைமையில கட்டாயம் அது நிறைவேற்றப்பட வேண்டும். செயல் சாராது என்றது கட்டாயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு வேகமா செயற்படுதல், இவ்வளவு நேரத்துக்குள்ள செயற்படுதல், இத்தனை வீதம் செயற்படுதல் என்றது வந்து கட்டாயம் தேவையில்லை. அப்ப நான் முதலாவது பாருங்க, பயனர்கள் அங்காடி தள்ளு வண்டியில் உருப்படிகளை சேர்க்கத்தக்கதாக இருத்தல். கட்டாயம் இருக்க வேணும். சரிதானே? பயனர்கள் கொடுப்பனவுகளை நிகழ்நிலையாக செய்யத்தக்கதாக இருத்தல் வேண்டும். ஆன்லைன்ல பொருளை வாங்குறோம்னா கட்டாயம் அங்க பொருளுக்கான காசை வந்து ஆன்லைன்ல கொடுக்கக்கூடியதாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அப்ப அதுவும் சரியா தான் இருக்கும். சரி, அதுவும் வந்து செயல் சார்ந்ததா தான் இருக்கும். உருப்படியின் வகையினை அடிப்படையாக கொண்டு உருப்படிகளை பார்வையிடத்தக்கதாக இருத்தல். நாங்கள் அதை ஷோட் பண்றது. இப்ப என்னென்ன பொருள்ன்றதை பாட்பாட்டா பிரிச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். சரிதானே? அடுத்தது, ஒவ்வொரு உருப்படியும் ஒரு சிறிய படத்துடன் ஒரு விவரணத்துடன் காட்சிப்படுத்தல் வேண்டும். நாங்க வாங்குற பொருளை பற்றி ஒரு போட்டோ இருக்கணும் கட்டாயம். அதை பற்றி டிஸ்கிரிப்ஷன்ல வந்து எழுதியிருக்க வேண்டும். இதுவும் கட்டாயம் இருக்க வேண்டும். 5வது பாருங்க, மின் வர்த்தக தளம் பிரசித்தி பெற்ற விலை மேலுடையினூடாக அணுகப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். பிரசித்தி பெற்ற விலை மேலுடைன்றது வந்து கட்டாயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானே? இப்ப அது கூகுள்லயும் ஒர்க் பண்ணலாம், மொசில்லா ஃபயர்பாக்ஸ்லயும் வரலாம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்லயும் வேலை செய்யலாம், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்லயும் வேலை செய்யலாம். அது எதுல வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அது இதுல வந்து செயல் சாராதவைக்கு எது வரப்போகுது? 5வது தான் வரும். மின் வர்த்தக தளம் பிரசித்தி பெற்ற விலைமையுடையனூடாக அணுகப்படக்கூடியதாக இருக்கு. இது வந்து செயல் சாராதவையாக இருக்கு. அடுத்தது பாருங்க, ஒரு பிரயோகமானது பின்வரும் எதன்போது அதனது உத்தேசிக்கப்பட்ட நிறுவுகை வன்பொருள், மென்பொருள் மற்றும் வலையமைப்பு அமைவிட அமைவடிவச் சூழல் ஆகியவற்றை மிகவும் இயல்பொத்த ஒரு அமைப்பில் அதன் விருத்தியாக்குனர்களால் சோதிக்கப்படும். ரைட். இப்ப முதல்ல நாங்கள் சோதனைகளை பற்றி பார்ப்போம். என்னென்ன சோதனைகளை நாங்கள் மேற்கொள்றாங்க? முதல்ல வந்து அலகு சோதனை செய்வோம். 2வது, ஒவ்வொரு அலகையும் ஒன்றிணைத்து ஒருங்கிணைப்பு சோதனை செய்வோம். அதுக்கு பிறகு என்ன செய்வோம்? ஒருங்கிணைப்பு சோதனை முடிஞ்ச பிறகு முழுமையாக முடிவடைந்த பிறகு நடக்கிறதால் வந்து முறைமை சோதனை. சரிதானே? முறைமை சோதனை நடக்கும். அதுக்கு பிறகு பயனராளர் சோதனை மேற்கொள்ளப்பட போது ஏற்புடைமை சோதனை. சரியா?
அப்ப இந்த கேள்விக்கு எது வேறும் நினைக்கிறீங்க? இது என்னண்டா ஒரு பிரயோகமானது பின்வரும் எதன்போது அதனது உத்தேசிக்கப்பட்ட நிறுவுகை வன்பொருள், மென்பொருள் மற்றும் வலையமைப்பு அமைவடி சூழல் ஆகியவற்றை மிகவும் இயல்பொத்த ஒரு அமைப்பில் என்றது அதன் அந்த மென்பொருளை உருவாக்குறாளால் செய்யுது. இது வெறும் முறைமை சோதனை வெறும். ஃபைனலா கடைசியா நாங்க மேற்கொள்ற சோதனை. இந்த முறைமை சோதனை முடிஞ்ச அப்புறம்தான் இறுதியாக செய்வோம் ஏற்புடைமை சோதனை செய்யப்படும். அப்ப இதுக்கான விடை 4வது விடையா இருக்கும். சரியா? ஒரு கம்பெனி அதன் உள்ளக பயன்பாட்டிற்காக ஒரு புதிய மென்பொருள் பிரயோகத்தை விருத்தியாக்குவதற்கு உத்தேசிக்கின்றது. இப்பிரயோகம் உள்ளகச் செயல்களை மீள்பொறியாக்கம் செய்து உடல் உழைப்பை செம்மைப்படுத்தி உற்பத்தி திறனை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் புதிய மென்பொருள் தற்போதைய செல்வாக்குகளுக்கு பழக்கப்பட்டுள்ள ஊழியர்களிடமிருந்து ஓரளவு எதிர்ப்பை எதிர்கொள்ளலாம் என சாத்தியப்பாட்டு கற்கையின் போது இனங்காணப்பட்டுள்ளது. சாத்தியப்பாட்டு கற்கையின் எக்கூறு அத்தகவல்களை பெறுவதற்கு உதவியாக இருக்குமா. அப்ப என்னென்னா ஒரு புதிய ஒரு முறைமை ஒன்று செய்ய போயினோம், அது ஃபுல்லா மாறப்போகுது. மாலைகளை அங்க வேலை செய்கிறார்கள் சில நேரங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் என்று சொல்லப்படுது. அப்ப அதுக்கு இதுல எந்த சாத்தியப்பாடு சரியா இருக்கும் என்று கேட்கணும். இதா இருக்கும் பொருளாதார சாத்தியப்பாடு கிடையாது. அடுத்தது சட்டமுறை சாத்தியப்பாடு இல்லை. 3வது பாருங்க செயற்பாட்டு சாத்தியப்பாடு. ரைட், இதுதான் வரப்போகுது. ஏனென்றால் அந்த ஊழியர்கள் அதை செயற்படுத்துவதற்கு பிரச்சனை ஏதோ இருக்குது என்று அங்க கூறப்படுது. அப்ப எது வரும் முடியா செயற்பாட்டு சாத்தியப்பாடு தான் இருக்கு. 3வது ஆன்சரா இருக்கு. சரியா? ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. ஒரு நூலக முகாமைத்துவ முறைமையின் பின்வரும் தரவு பாய்ச்சல் வரைபடத்தில் பி முதல் எஸ் வரையுள்ள முகப்படையாளங்களுக்கான மிகவும் உகந்த பிரதியீடுகளை அடையாளம் காண்க. சரி, இது என்ன முறைமைன்றது பாருங்கோ, நூலக முகாமைத்துவ முறைமை. அப்ப நூலகத்துல நாங்கள் என்னென்ன செயற்பாடு செய்வோம்ன்றது யோசிச்சோம்டா இதுக்கு ஈஸியா ஆன்சரை எடுத்துக்கொள்ளலாம். ரைட், பாப்போம். நாங்க முதலாவது இங்க ஒரு உள்பொருள் இருக்குது, உறுப்பினர். அதுக்கு பிறகு இங்க 3 செயல்முறை இருக்குது, அது உங்களுக்கு தெரிய வேண்டும். அதே நேரம் இங்க 3 தரவு களஞ்சியம் இருக்கு. சாரி, 2 தரவு களஞ்சியம் இருக்கு. இதை வச்சு நாங்க பார்ப்போம். முதலாவது பிஏ பார்ப்போம். ரைட், உறுப்பினர் புத்தக தேடல். இந்த 2க்கும் இடையில என்ன ஒரு தரவு கொடுக்க வேணும்? திருப்பி எங்களோட முறைமை திருப்பி தருது எங்களுக்கு தேடல் முடிவுகளை திருப்பி தருது உறுப்பினருக்கு. அப்படி என்றால் அவர் தேடல் சம்பந்தமா எதுவும் செய்திருக்க வேணும். அப்ப என்ன நடந்திருக்கும்? திறவுச்சொல்ல கொடுத்திருப்பார். சரி, திறவுச்சொல்ல கொடுக்க அது தேடி அதுக்கான தேடல் முடிவுகளை கொடுத்துருக்கு. என்ன சம்பந்தமான புத்தகம்ன்றதை சர்ச் பண்ணுவேன். சர்ச் பண்ணா அதுக்கு ஏற்ற முடிவை என்ன செய்யும்? அந்த செயல்முறை முதலாவது தர இவர் என்ன செய்ய அப்படி பார்ப்போம். நான் திறவுச்சொல்லுன்ற சொல்லு வார விட எங்கெங்க இருக்குது? முதலாவது, 2வது, 3வது. முதல் 3களையும் தட்டி எடுக்கலாம் நாங்கள் அப்படியே. அடுத்தது பாருங்க, அதுக்கு இப்போ என்ன நடக்க போகுது? புத்தகம் இரவல் வாங்கல்ன்ற ஒரு செயல்முறை இருக்குது. அங்க என்ன செய்வேன்? கியூஆர் 2ம் உறுப்பினரால் வழங்கப்படுற தரவுகளா இருக்கு. என்ன கொடுப்பேன்? என்ன புத்தகம் வாங்க போறோம்ன்ற தேடி எடுத்துட்டேன். நாங்கள் தேடி எடுத்தா பிறகு அந்த புத்தகத்தை வாங்குறதுனா என்ன தேவை? எனக்கு உறுப்பினர் இலக்கம் வேணும் கட்டாயம். அடுத்தது நான் என்ன புத்தகத்தை வாங்க போறேன்ற விவரத்தையும் கொடுக்க வேண்டும். சரி, அப்ப நான் உறுப்பினர் இலக்கம், புத்தக விவரங்களை கொடுத்தால் திருப்பி அந்த செயல்முறை எங்களுக்கு உறுப்பினருக்கு என்ன தருது? இரவல் தகவலை தருது. சரி, இப்ப பார்ப்போம். முதலாவது பிக்கு திறவுச்சொல் வரப்போகுது. கியூக்கு உறுப்பினர் இலக்கம், அடுத்தது புத்தக, ஆறுக்கு புத்தக விவரங்களை கொடுப்பேன். சரி, இது வார விடையை பாருங்க, எத்தனையா விடை இருக்குது? முதலாவது விடை இருக்கு. அப்ப இதுதான் ஆன்சரா வரப்போகுது. அப்ப கடைசி எஸ் நீங்க என்ன தீர்மானிக்கலாம். என்னண்டு புத்தக மீளளிப்பு என்றால் உறுப்பினர் என்னத்தை கொடுக்க வேணும்? புத்தக விவரங்களை கொடுக்க வேண்டும். கொடுத்தா திருப்பி என்ன நடக்குது? முறைமை மீளளிப்பு தகவலை தரு. அப்ப எத்தனையா விட முதலாவது ஆன்சரா இருக்கு. சரி, அப்ப சில விஷயங்கள் நுணுக்கமா டக்குன்னு பார்த்து கண்டுபிடிக்க வேணும். சரியா? ரைட். அடுத்த கேள்வி பாருங்க.
பின்வரும் எது மென்பொருள் விருத்தியின் நீர்வீழ்ச்சி மாதிரி பற்றிய பிழையானது? ரைட். நீர்வீழ்ச்சி மாதிரியை பற்றி எங்களுக்கு என்ன செய்ய வேணும்? முதல்ல தெரிஞ்சிருக்க வேணும். இப்ப நீர்வீழ்ச்சி மாதிரி என்றது என்னத்துக்கு பயன்படுத்துறாங்க? ஒரு சிம்பிளான ஒரு சின்ன ஒரு முறைமையை செய்யறதுக்கு நாங்கள் நீர்வீழ்ச்சி மாதிரியை பயன்படுத்தி கொள்வோம். நீர்வீழ்ச்சி மாதிரியத்துல எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பும் நடக்கும் என்றால், ஆரம்பத்தில இருந்து இறுதி வரைக்கும் அடுத்தடுத்த படியா நடந்து கொண்டிருக்கு. முதலாவது படிமுறை முடிந்த பிறகுதான் அடுத்த படிமுறை என்ன செய்யும்? தொடங்கும். அப்ப திருப்பி மேலே எல்லாமே என்ன செய்யாது? போகாது. அதே நேரம் முறைமை கடைசியா முடிஞ்சா பிறகுதான் இறுதி கட்டத்துல தான் எங்களோட முறைமையை என்ன செய்யும்? கிடைக்கும். அதுல எதுவும் பிழைன்னா திருப்பி நாங்க ஸ்டார்ட்ல இருந்து தான் என்ன செய்யணும்? அதுக்கு வர வேணும். சரிதானே? இடையில எல்லாம் நாங்க என்ன செய்யலாது? மாத்த இயலாது. சிக்கலான முறைமைகளுக்கு நாங்க என்ன செய்யலாது? இந்த நீர்வீழ்ச்சி மாதிரியத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் ஒவ்வொரு படிமுறையாக நடந்து கொண்டிருக்கும். சரி பாருங்க, இதுல பிழையானது கேட்டிருக்கு நீர்வீழ்ச்சி மாதிரியை பற்றி. முதலாவது கூட்டு பாருங்க. அது செயற்திட்டம் நெடுகிலும் தேவைகளை சேகரித்து நடைமுறைப்படுத்துவதற்கு விருத்தியாளர்களுக்கு இடமளிக்கின்றது. செயற்திட்டம் நெடுகிலும் என்றால் செயற்திட்டம் முழுவதும் தேவைகளை சேகரித்து நடைமுறைப்படுத்துவதற்கு விருத்தியாளர்களுக்கு இடமளிக்கின்றது பிழையான கூற்று. ஏன்? ஸ்டார்ட்லயே நாங்க தரவுகளை சேகரித்து கொடுத்துருவோம். அதுக்கு பிறகு முடிஞ்சா பிறகு மிச்சம் பார்க்கலாம். அப்ப முழுவதும் அந்த செயற்திட்டம் முழுவதும் தரவுகளை சேகரித்து கொடுக்கலாம்ன்றது என்ன இருக்கும்? ஒரு பிழையான கூற்றா இருக்கு. அடுத்தது பாருங்க. அது ஒரு மீள் செயல் மாதிரி என்று. இது சரி, அது மீள் செயல் இல்லை. ஏன்? அது ஒரு படிமுறையாத்தான் நடக்கும். அது நன்றாக வரையறுக்கப்பட்ட தேவைகள் உள்ள மென்பொருளுக்கு ரைட். சரி, நன்றாக வரையறுக்கப்பட்டதால் இந்த சிஸ்டம் எப்படி இருக்க போகின்றது முதலே தெரிஞ்சால் நாங்கள் இதை என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். சிக்கல் இல்லாத வரையறுக்கப்பட்ட முறைமைகளுக்கு இல்லாட்டி மென்பொருட்களுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? நீர்வீழ்ச்சி மாதிரியத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு செயற்திட்டத்துக்கு தேவையான வளங்களை மதிப்பிடுதல் எளிதானதாகும். இதுவும் சரியான கூட்டுதான். ஒரு செயற்திட்டத்துக்கு தேவையான வளங்களை மதிப்பிடுதல் எளிதானதா இருக்கும். செயற்திட்டத்தின் பிந்திய கட்டங்கள் வரையும் ஒரு தொழிற்படத்தக்க உற்பத்தி கிடைக்கக்கூடியதா இருக்கா? சரி. ஏன் செயற்திட்டத்தின் பிந்திய கட்டங்கள் வரைக்கும் தொழிற்படத்தக்க உற்பத்தி கிடைக்கக்கூடியதா இராண்டா சரி. ஏன்? முறைமை முடிஞ்சா பிறகு அந்த செயற்பாடு முடிஞ்சா பிறகு எங்களுக்கு என்ன செய்யும்? இந்த முறைமையை நாங்கள் அந்த உற்பத்தியை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. ஆகவே இதுல பிழையான கூற்றியதா இருக்கும். முதலாவது கூற்றா இருக்கும். சரியா? ரைட். அடுத்த வெளியே பாருங்க. ஓர் அரச நிறுவனமானது நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்துவதற்காக சந்தையில் கொள்வனவு செய்யத்தக்க மென்பொருட்களை தேர்ந்தெடுக்கையில் தேவையான அம்சங்களுக்கு மேலதிகமாக பின்வரும் எதனையும் கவனத்தில் எடுக்க வேண்டும். சரி, நாடு முழுவதும் கொள்வனவு செய்யறதுக்கா சரி ஒரு மென்பொருளை பயன்படுத்த போயிடும். ரைட். அதுல என்ன கேட்டவங்களுக்கு மேலதிகமா என்னத்தை கவனம் செலுத்த வேண்டுமா? சரி, முதலாவது பார்ப்போம். நிறுவ பராமரிக்க தரம் உயர்த்த மற்றும் மாற்றியமைக்க ஆகும் செலவு. ரைட். இது கட்டாயம் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஒரு மென்பொருள் உருவாக்குறோம் என்றால் எப்பவும் அந்த மென்பொருள் அதே மாதிரியே காலம் முழுவதும் இருக்க போகிற அவசியம் இருக்கா? அப்படி இருக்கா? நாங்கள் அதில் நிறைய மாற்றங்களை செய்வோம். சரி, அப்டேட் பண்ணுவோம், அதை மோடிஃபை பண்ணுவோம். அப்படியான வேலையில் நடக்கும் என்றால் அதுக்கான செலவை நாங்கள் என்ன செய்ய வேணும்? கவனத்தில் கொள்ள வேணும். இரண்டாவது, தற்போது முறைமைகளுடன் ஒருங்கிணைப்பதற்கான எளிமை இருக்க வேண்டும். சரி, இருக்கணும். அடுத்தது, விற்பவரிடமிருந்து கிடைக்கும் விற்பனைக்கு பிந்திய சேவை. இதுவும் இருக்கணும். இப்போ ஒரு மென்பொருள் உற்பத்தியாளர் நிறுவனம் எங்களுக்கு அந்த மென்பொருளை தருது என்றால் எங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வர்றதுக்கெல்லாம் அவையை நாங்கள் கண்டக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அதே நேரம் அவை எங்களுக்கு நிறைய சொல்யூஷனை தரக்கூடிய மாதிரி இருக்கணும். அவ அந்த நாங்கள் யார்கிட்ட இருந்து வாங்குறோமோ அவர்கிட்ட இருந்து விற்பனைக்கு பிந்தின சேவைகளும் என்ன செய்யணும்? கட்டாயம் கிடைக்க வேண்டும். அப்ப ABC மூன்றும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கருத்துல கொள்ள வேண்டும். சரியா?